இன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்ம இந்திய நாட்டினுடைய 77வது குடியரசு தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த சிறப்பான தினத்துல குடியரசு தினம் பத்தி சில முக்கியமான தகவலை நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட், குடியரசு தினத்தினுடைய தேதி ஜனவரி 26. 1950 முதல் குடியரசு தினம் கொண்டாடப்பட்டுச்சு. எதுக்கு ஜனவரி 26 சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஜனவரி 26 அன்னைக்குதான் 1929 நம்மளுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் லாகூர் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது ஜனவரி 26 பூரண சுயராஜ்ய நாள் அப்படின்னு ஒரு நாளை கொண்டாடினோம். அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் ரவி நதிக்கரையில நம்மளுடைய மூவர்ண கொடியை நட்டாரு. சோ அதனாலதான் அன்றைய தினம் ஜனவரி 26 1950 அன்று நம்மளுடைய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. அதை நம்ம குடியரசு தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். இந்த குடியரசு தினத்தன்று எல்லாருமே டிவில பார்த்திருப்பீங்க. என்ன பார்த்திருப்பீங்க? நம்மளுடைய குடியரசுத் தலைவர் கொடி ஏத்துவாரு. ஆனா உண்மையிலேயே நீங்க ரொம்ப நுட்பமா நோட் பண்ணீங்க அப்படின்னா, அவர் கொடி ஏத்த மாட்டாரு. மேல இருக்கக்கூடிய அந்த கொடியை அப்படியே அசைப்பாரு. அசைக்கும் போது அந்த கொடி அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா விரிந்து அந்த மூவர்ண கொடி அவ்வளவு அழகா என்ன இருக்கும் அப்படின்னா பறக்கும். எதுக்காக அவர் மேல இருக்கக்கூடிய அசைக்கிறாரு அப்படின்னா, நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு ரொம்ப டெவலப்மெண்ட் ஆயிருக்கும். நம்ம நாடு மற்ற நாடுகளை நம்பி இல்லை, நம்ம சுதந்திரமா பறந்துட்டு இருக்கோம். அதை காட்டுறதுக்காகத்தான் அந்த குடியரசு தின விழா அன்னைக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, கொடியை கீழே இருந்து மேல ஏத்தாம மேல இருக்கக்கூடிய அப்படியே அசைச்சு என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த கொடியை என்ன பண்ணுவார் அப்படின்னா பறக்க விடுவாரு. இரண்டாவது, இது எங்க நடக்கும் அப்படின்னா டெல்லியில ராஜபாதை அப்படிங்கிற ஒரு ஏரியால நடக்கும். தற்போதைய பாரத பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறவு செப்டம்பர் 2022 அன்று அந்த ராஜபாதைய கடமை பாதை அப்படின்னு பெயர் மாத்திட்டாரு. இது போக அன்றைய தினம் அன்று நம்மளுடைய குடியரசு தினம் அன்று நிறைய வாகனங்கள் அணிவகுப்பு நடக்கும். மிக முக்கியமா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்திய நாட்டினுடைய முப்படைகளும் அணிவகுப்பு நடக்கும். இந்த முப்படைகளுடைய அணிவகுப்பு எதை பிரதிபலிக்குது அப்படின்னா, இந்திய நாடு எவ்வளவு வல்லரசா இருக்கு, இந்திய நாட்டிடம் எவ்வளவு ஏவுகணைகள் எவ்வளவு அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கிறத பிரதிபலிக்கிறது. மேலும் குடியரசு தினம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அனைத்து மாநிலங்களும் தங்களுடைய கலாச்சாரம் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கக்கூடிய முக்கிய வாகனங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பெரிய பாதையில ஊர்வலமா கொண்டு வருவாங்க. இதன் மூலமா சிறந்த வாகனத்திற்கு நல்ல ஒரு விருதை மத்திய அரசு வழங்குது. இதுதான் குடியரசு தினம். இந்த குடியரசு தினத்தன்று சில முக்கியமான தகவலை நான் உங்களுக்கு கொடுத்துறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது மட்டும் இல்ல, நம் இந்திய நாட்டு மக்களுக்கு என்னுடைய குடியரசு தின வாழ்த்துக்கள்.